விவர்ஸ், இன்றைக்கி வந்து ராகி உப்பு உருண்டை செய்யலாங்க. நல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். அதில் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு. நான் கொஞ்சமாக தான், ஒரு சின்ன கப்பில் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் திருவுண தேங்காய், இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து கொத்தமல்லி கட் பண்ணது, இதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எதுவாச்சும் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தான் சேர்க்குறேன். ஒரு கொஞ்ச நேரம் நான் எடுத்துருக்க மாவில் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஊற்றிடலாம் தண்ணியை நல்லா. ஒரே ஒரு கொதி வரட்டும், அப்போ நம்ம மாவு சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கப்பில் நான் 1 கப்பு சேர்க்குறேன். இதுக்கு நான் 2 தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறலாம் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வெந்துருச்சு. இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம போல் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒட்டிச்சுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா ஒட்டாது. இந்த மாதிரி எல்லாம் போல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ தடவிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது. நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டனால அழகாக வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஆவியில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஏற்கனவே மாவு வெந்தனால ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. நல்லா ஒரு கொதி வந்ததுன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் கூட, 5 நிமிஷம் ஓகே. 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு சட்னியோட தொட்டு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியான ராகியோட உப்பு கொழுக்கட்டை. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ராகி உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.